யாட்டி சில்லு இன்னைக்கு நம்ம ஊர்ல சந்தை தெரியுமில எல்லாருக்கும். ஆமாட்டி, அது தெரிஞ்சு தாண்டி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சந்தைக்கு போகலாம் நானும் வந்தேன். என்னடி சப்பி, என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில்? யாட்டி இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல நான் சாம்பார் தாண்டி வச்சேன். ஏடி எத்தனை மணிக்கு சந்தைக்கு போகிறோம், சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வீட்டில் வேலை கிடக்கல. அட ஈரடி சவப்பி, எங்களுக்கு மட்டும் வேலை இல்லையாக்கும். நாங்கள் என்ன 10 பேரை வேலை செய்கிறதுக்காக வீட்டில் வச்சுருக்கோம். எல்லாருக்கும் வேலை இருக்குடி. ஈரடி எல்லாரும் வந்துடட்டும். ஆமாடி சவப்பி, கொஞ்சம் நேரம் பொருடி. நம்ம சரோஜாக்காவும் முட்டை கண்ணி வந்தோம், நம்ம போக வேண்டியதாண்டி. ஏக்கா வந்துட்டியாக்கா ஒரு வழியா? எங்கக்கா அந்த முட்டை கண்ணி? யாட்டி அவள் சின்ன பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்கானா, உங்கள் வீட்டுக்கு போயிருக்காடி. நாம அப்படியே சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் சின்ன பொண்ணை பார்த்துக்கிட்டு அப்படியே அவளையும் கூப்பிட்டுக்கிட்டு சந்தைக்கு கிளம்புவோண்டி. அக்காவும் என்னக்கா சொல்கிற, சின்ன பொண்ணு ஊர்லேருந்து வந்துட்டாளா? ஆடா அப்படி தாண்டி இந்த முட்டை கண்ணி சொல்லிட்டு போனா. சரி வாங்கடி கிளம்புவோம். சின்ன பொண்ணு வந்துட்டால, இனிமே இந்த ஊருக்காரங்க அவ்வளோதாக்கா. யாட்டி சரியா சொன்னடி, எல்லாரும் பாரு மாட்டிட்டு முழிக்க போறாங்க. யா சின்ன பொண்ணு, யா முட்டைக்கணி, 2 பேரும் எங்கடி இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடி. யாட்டி வாங்கடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏ சவப்பி, அன்னைக்கிளி, ஜில்லு, ஏக்கா சரோஜாக்கா, எப்படிக்கா இருக்கீங்க எல்லாரும்? போ சின்ன பொண்ணு, நீ ஊருக்கு போனதுலேருந்து உன்னை நாங்கள் எம்பிட்டு மிஸ் பண்ணோம் தெரியுமா? யாட்டி சவப்பி, அப்படியே நீ ரொம்ப நடிக்காதடி. மிஸ் பண்ணாதனாலதான் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தீங்களோ? ஏக்கா சரோஜாக்கா, இவளுக்கு எப்படிக்கா தெரியும் நம்ம சூப்பர் மார்க்கெட் போனது? யாட்டி முட்டைக்கணி தான் முன்னாடியே வந்துட்டால, அவ சொல்லியிருக்க மாட்டாளா? அதுவும் சரிதான்க்கா, வரட்டும் அந்த முட்டைக்கண்ணி. என்ன ஜில்லு, சரோஜாக்கா காதவே என்னத்த கிடைச்சிட்டு இருக்க? யாட்டி நான் எதுவும் சொல்லலடி. ஆமா எங்கடி இந்த முட்டைக்கண்ணி? அவ உள்ளதாக்கா எதையோ தின்னுட்டு கிடக்குறா. என் முட்டை இங்க வாடி, இங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க. என்னடி சமப்பி, எல்லாரும் வந்திருக்கீங்க, என்னடி விஷயம்? யாட்டி சந்தைக்கு போகலாம், நீ தானடி நேற்று எல்லாரையும் கூப்பிட்டேன். நீ பாட்டுக்கு எல்லாரையும் வர சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிற. அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன் பாரு சுத்தமா. அட சின்ன பொண்ணு வந்திருக்காளேன்னு பாப்போன்னு வந்தேன். நீ நானு யாரு நீ பார்க்க வந்த, இதை நாங்க நம்பணும். சரியா சொன்னடி ஜில்லு. இவன் எங்க என்ன பார்க்க வந்தா? வீட்டுல உள்ள எல்லாத்தையும் பார்க்கல வந்திருக்கிறா. நான் ஏதோ புதுசா இடிச்சு விட்டு வீட கட்டின மாதிரி அந்த சுத்தி பாக்குறா. என்னடி சின்ன பொண்ணு, வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா அவன் பேச்ச? ஆமா, புதுசா கண்டுபிடிச்சிட்டேன். அடி வாடி சந்தைக்கு கிளம்பலாம். ஏட்டி மாசம் நிக்காம எல்லாரும் வாங்கடி போலாம். அப்பதானே பொழுது செய்யறதுக்குள்ளார வீட்டுக்கு வர முடியும். ஏக்கா சரியா சொன்னக்கா. ஏட்டி வாங்கடி எல்லாரும் கிளம்பலாம். ஏ சின்ன பொண்ணு, ஒன்ன நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் அடக்கி வாசிடி. என்னடி அன்னைக்கிளி, என்ன பத்தி இப்படி சொல்லிவிட்டேன்? நான் அடக்கி வாசிப்பேன்னு உனக்கு தெரியாதாடி? கிளம்புங்கடி, இங்க நின்றுட்டு இருந்தா நைட்டு தாண்டி ஆகும். சரி வாங்கடி கிளம்பலாம். எம்மடி நடந்து வந்தது காலெல்லாம் ஒரே அசதியா இருக்குடி. என்னக்கா நீ இதுக்கே இப்படி சொல்ற? என்ன சந்தைக்குள்ளாரே போகல, உனக்கு அதுக்குள்ள அசதியா இருக்காக்கும். சரிக்கா, எங்கக்கா அந்த சின்ன பொண்ணு? ஆத்தியாவை என் கூட தாண்டி வந்துகிட்டு இருந்தா, எங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. வந்தோடனே ஆரம்பிச்சிட்டா போலடி. இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா, கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. ஏன் சின்ன பொண்ணு எங்கடி இருக்க? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்னங்கடி எல்லாரும் என் பேரை இப்படி ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி தெரிஞ்சதுனால தாண்டி ரொம்ப தான் சிலுத்துக்கிறேன். உள்ள போவோம். என்னடி சின்ன பொண்ணு கொஞ்ச நாள் ஊர்ல இல்லைன்னு எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சா? இருங்கடி இருங்க, எல்லாருக்கும் வச்சிருக்கேன். ஏட்டி நீ எவ்வளவு நேரடி வெளியிலே நிற்க போறீங்க? ஏட்டி வெயில பாருங்கடி, மண்டையை பொழக்குது. வாங்கடி சந்தைக்குள்ளார போய் சட்டு போட்டுன்னு வாங்கிட்டு வருவோம். ஆமாடி கிளம்புங்கடி, எல்லாரும் உள்ள போங்கடி. முதல்ல எல்லாரும் சந்தைக்குள்ளார. ஏக்கா இன்னைக்கு சந்தை கொஞ்சம் கூட்டமா தான் இருக்குது. யாட்டி ஆமாட்டி, இவ்வளவு கூட்டம் இருக்க நினைச்சு கூட பார்க்கலடி. தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் லேட்டா வச்சு வந்திருக்கலாம். ஆட போக்கா, இருக்க கூட்டம் அதிகமாகும் தான் தவிர குறையாதுக்கா. லேட்டா வந்திருந்தோன்னா அவ்வளவுதான், நாளைக்கு காலையில தான் வீட்டுக்கு போயிருந்திருக்க முடியும். ஏட்டி ஜில்லு, நீ சொல்றது சரிதாண்டி. ஆமா எங்கடி இந்த நெட்டச்சி? ஆத்தியாவ வந்தோடனே ஆரம்பிச்சிட்டா போலடி. ஐயோ சந்தை வேற கூட்டமா இருக்குது, இவன் எங்க கண்டு தேடுறது? இவன் அவங்கிட்ட உரண்ட எடுத்துக்கிட்டு இருக்கான்னு வேற தெரியல. ஐயோ மறுபடியும் கூப்பிடணுமா? ஏ சின்ன பொண்ணு, யாடி சும்மா சும்மா என் பேரை ஏலம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஏடி கூட்டமா இருந்துச்சு, அதனால தாண்டி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. சாரிடி சின்ன பொண்ணு, கோச்சிக்காத. சரி வர்றப்போ கையில பேக் இல்லையே, இது என்ன கையில என்ன புது பேக் இருக்கு? அட ஆமா, சின்ன பொண்ணு கையில புது பேக் எல்லாம் இருக்கு. யாட்டி சின்ன பொண்ணு, இந்த பேக் ஏதுடி? அதுவாக்கா, கூட்டத்துல வரும்போது ஒரு பேக்கு கடைக்கார மேல இழிச்சிட்டாங்கக்கா. அதுல ஒரு பேக்கு கீழே விழுந்துருச்சாக்கும். அவன் ரொம்ப ஓவரா ஏசனா, அதனாலதான் உனக்கு எதுக்குடா அந்த பேக்கை நான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானே எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா. பேசாம சின்ன பொண்ணு கூட வந்திருக்கலாம் போல, ஒரு பேக் ஆச்சும் கிடைச்சிருக்கும். நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல. அட ஏண்டி நீ வேற, அவ ஒருத்தி பேக் எடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த கடைக்காரன் வந்து என்ன சொல்ல போறான்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல நீ வேற அவ கூட போயிருக்கலான்னு வேற சொல்ற. என்ன எல்லாரும் இங்கே நின்றுட்டு பேசிட்டு தான் இருக்க போறீங்களா? யாருமே போய் எந்த பொருளும் வாங்கலையாக்கும். ஏன் சின்ன பொண்ணு, உண்மையிலே இந்த பேக் ரொம்ப நல்லா இருக்குடி. நான் ஆசை கொடுத்து வாங்கியிருந்தா கூட இவ்வளவு அழகான ஒரு பேக் வாங்கியிருக்க முடியாது போல. ரொம்ப சிரிக்காதீ, வாயில உள்ள பல்லெல்லாம் கொட்டிட போகுது. நீ கூட வந்திருந்தனா உனக்கு ஒரு பேக்கு கிடைச்சிருக்கும். என்ன பண்றது, கடவுள் எப்ப பார்த்தாலும் எனக்கு தான் கொடுக்குறான். ஏக்கா பேக்க தெரியாம எடுத்துவிட்டு இவ பேச்ச பத்தியாக்கும். பேச்ச கடவுள் கொடுத்தாராம்ல, கடைக்கார அசந்த நேரத்துல எடுத்துவிட்டு கடவுள் கொடுத்தாராமா. கடவுள் சரிடி, பேசுனது போதுண்டி. எல்லாரும் தேவையான ஜாமனை போய் வாங்குங்கடி. அம்மா என்ன வெயில், என்ன வெயில். ஏட்டி எவ்வளவு நேரம் எல்லாரும் வாங்குவீங்க? கிளம்புறீங்களா அடி கொஞ்சம்?
இவ வேற ஒருத்தி ஏதோ இவளுக்கு மட்டும் தான் வெயில் அடிக்கிற மாதிரி எங்களுக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்க மாதிரி தான் பேசுவா. யாட்டி எல்லாரும் வெயில் அப்படியே குழு குழுன்னு இருக்க மாதிரி தாண்டி நின்றுட்டு இருக்கீவோ. உங்களுக்குலாம் வேக்காடா இருக்கா இல்லையாடி? இவன் வேற ஒருத்தி ஏடி எங்களுக்கு வேக்காட வேண்டி இருக்குது. அடிக்கிற வெயில மயக்கமே வந்துடும் போல. இன்னும் சண்டைக்குள்ளே போகல அதுக்குள்ள மயக்கம் வருதுங்கிறா. ஏட்டி என்னடி சொல்ற ஜில்லு, மயக்கம் வர மாதிரி இருக்கா? ஏட்டி ஆமாண்டி, தலையெல்லாம் கிருகிருன்னு வருதுடி. யாட்டி சில்லு ரொம்ப முடியலையா? சரி வா, அங்க பாரு ஒரு ஜூஸ் கடை தெரியுது, வா நம்ம ஜூஸ் ஆச்சு போய் குடிப்போம். அடி நீங்க 2 பேரும் மட்டும் ஜூஸ் குடிக்க போறீங்களோ? என்ன நிக்கலி இப்படி சொல்லிவிட்ட? எல்லாரும் தாண்டி இப்ப ஜூஸ் குடிக்க போறோம். ஏட்டி என்கிட்டலாம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு காசு இல்லடி, நானே சாமான் வாங்குறதுக்கு மட்டும் தாண்டி கொஞ்சமா காசு எடுத்து வந்திருக்கேன். ஏட்டி ஆமாட்டி, என்கிட்டயும் ஜூஸ் குடிக்கிறதுக்குலாம் காசு இல்லடி, நீ வேற சும்மா கலடி சின்ன பொண்ணு. யாட்டி சின்ன பொண்ணு இருக்கப்போ உங்களுக்கு என்னடி கவலை? நீங்க வாங்கடி, எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஏட்டி ஜில்லு, இவன் என்னடி எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கி தரங்கிறா, இவனை நம்பலாமாடி? ஏட்டி வேற வழி இல்லடி, அவ கூடயே போவோண்டி, அப்பதானே இந்த வெயில கொஞ்சமாச்சும் தாங்க முடியும். ஏட்டி வாங்கடி, எல்லாருமே ஜூஸவே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். ஏன் சின்ன பொண்ணு, உன்னை நம்பலாம்லடி? ஏக்கா என்னக்கா இப்படி சொல்லிவிட்ட? சின்ன பொண்ணை நம்பினவங்க என்னைக்குமே வீணா போக மாட்டாங்க. நீ வாக்கா, எல்லாரும் இன்னைக்கு ஜூஸை குடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பாக்குறோம். ஏட்டி சின்ன பொண்ணு, உன்னை நம்பி நாங்க எல்லாரும் ஜூஸ் கடைக்கு வந்துட்டோண்டி, நீ வாங்கி கொடுத்துருவல்லடி, காசெல்லாம் வச்சிருக்கலடி. ஏடி என்னடி எல்லாரும் மாத்தி மாத்தி கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க? ஜூஸ் குடிக்கணுமா வேணாமாடி? என்னை நம்புங்கடி. சரிடி சின்ன பொண்ணு, எல்லாருக்கும் நீ ஏன் ஜூஸா போய் சொல்லிடு. சேரிடி நானே சொல்றேன். என்ன கடைக்காரன ஒரு 6 ஜூஸை போடுனே. நல்லா நீ போடுற ஜூஸ் நல்லா சில்லுன்னு இருக்கணும்னு. அது ஜில்லுல பார்த்தனா அந்த வெயிலே தெரியக்கூடாதுன்னு. என்னடி வெயில் தெரியக்கூடாதுன்னு போய் கடைக்காரன் போய் சொல்லிட்டு இருக்க? அவர் என்ன எல்லாருக்கும் கோடையா பிடிக்க போறாரு? யாட்டி இப்படி எல்லாரும் பேசிட்டே இருந்தீங்கன்னா ஜூஸே வாங்கி தர மாட்டேன் யாருக்கும். ஏடி முட்டை நீ சும்மா கடடி, அடிக்கிற வெயிலுக்கு அவளே ஜூஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. ஏட்டி நீ வேற இப்படி பண்ணிட்டு கிடக்க. ஆமாடி, அவ சொல்றது கரெக்ட் தாண்டி. என் முட்டை நீ கொஞ்சம் வாய மூடிட்டு நில்லுடி. ஏடி அதான் ஜூஸ் எல்லாருக்கும் வந்துட்டு இன்னும் ஏன்டி மாசம் கையிலே வச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் குடிங்கடி. அப்பா வெயிலுக்கு எவ்வளவு எதமா இருக்கு. எம்மாடி, இந்த ஜூஸை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாட்டி தலை கிருகிருன்னு வரதே நின்று போயிருக்கு. ரொம்ப நன்றிடி சின்ன பொண்ணு. ஆமாண்டி சின்ன பொண்ணு, இந்த ஜூஸை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தாண்டி கொஞ்சம் எதமா இருக்கு இந்த வெயிலுக்கு. போதடி என்னமோ நானே ஜூஸை போட்ட மாதிரி எல்லாரும் ரொம்ப தான் புகழ்றீங்க. மேடம் இந்தாங்க மேடம் பில்லு, மொத்தம் 300 ரூபாய் ஆச்சு மேடம் 6 ஜூஸுக்கு. என்னடி சின்ன பொண்ணு 300 ரூபான்னு சொல்றாங்க? ஏட்டி 50 காசு இருக்காடி? ஏக்கா நீ சும்மா இருக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன நீ போன நான் கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு காசு எடுத்துட்டு வாரேன். சரிங்க மேடம், கிளாஸ் எல்லாத்தையும் அங்கே வச்சுடுங்க, பில்லை வந்து கவுண்டரில் வந்து பே பண்ணிடுங்க மேடம். ஏடி என்ன எல்லாரும் மாசம் நிக்கிறீங்க, சீக்கிரம் கிளாஸ் எல்லாத்தையும் போய் அங்கே போய் வையுங்கடி. ஆமாட்டி, இது வேற கையில வச்சுட்டு சும்மா நசன்னு இருக்குடி. ஏ சின்ன பொண்ணு, நாங்க கிளாஸ் வைக்கிறோம், நீ காசை கொடுத்துட்டு வா. சரிடி எல்லாருமே கிளாஸை ஃபர்ஸ்ட் போய் வச்சுட்டு வருவோம். என்னடி சின்ன பொண்ணு, கிளாஸே வச்சுட்டு வந்தாச்சு, இன்னும் காசு கொடுக்காம மசன்னு நிக்கிறாவோ? சீக்கிரம் காசு எடுத்து குடுறி, கிளம்பலாம் இங்கேருந்து. சந்தையில் என்ன ஒண்ணுமே வாங்கல, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏடி ஆமாடி சின்ன பொண்ணு, சீக்கிரம் காசை கொடுத்துட்டு வாரி, நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு, சந்தைக்கு போய் ஜாமான் எல்லாம் வாங்கணும்டி. ஏக்கா பொறுமையா இருக்கா, காசு தானக்கா கொடுத்துக்கலாம்க்கா. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருதுடி. ஏடி சின்ன பொண்ணு என்னடி பண்ணுது, யானி இப்படியே மேலே சாஞ்சிட்டு இருக்க? ஏடி என்னடி ஆச்சு? சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி மயக்கம் வந்த மாதிரி கிடக்க? ஏன்டி அவன் மேல சாஞ்சிருக்கா? ஏ சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு? ஏடி சொல்லுடி. எனக்கே மயக்கம் வர மாதிரி இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணுதுன்னு கேட்டு நான் என்ன பண்றது? ஏடி அப்படியே ஓரமா போய் உட்கார வைங்கடி. ஏ சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்கா? என்னடி ஆச்சு? ஏட்டி தெரியலடி, ஜூஸ் குடிக்கிற வரைக்கும் நல்லா தாண்டி இருந்தேன். ஜூஸ் குடிச்ச உடனே ஒரு மாதிரி மயக்கமா வந்துட்டு. ஏடி சின்ன பொண்ணு என்னடி சொல்ற? ரொம்ப முடியலையாடி? ஆஸ்பத்திரிக்கு வேணா போமாடி. ஐயோ எனக்கு ரொம்ப முடியலடி, என்ன பண்றதுன்னே தெரியலடி. மேடம் பில் என்ன கொடுக்கல மேடம், எப்ப மேடம் பில் கொடுப்பீங்க? என்ன கொஞ்சம் பொறுண்ணே, எங்க சின்ன பொண்ணு மயங்கி விழுந்துட்டானே, என்னன்னே தெரியலண்ணே. பாட்டு சின்ன பொண்ணு பாரு, அந்த கடைக்கார பில்லு கேட்டு வந்திருக்காருடி. உனக்கு என்னடி ஆச்சு? சீக்கிரம் பில்லை கொடுடி, கிளம்புவோண்டி. ஏக்கா என்னாலே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடா பில்லை கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கீவோ? ஏமா என்னம்மா ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்குது, எனக்கு மற்ற கஸ்டமர்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்றாங்கல்ல, சீக்கிரம் பில்லை கொடுங்கம்மா. இந்தாயா என்னையா வாய் ரொம்ப தான் நீளுது, நானே உன் ஜூஸ் குடிச்சுட்டு மயக்க வர மாதிரி விழுந்து கிடக்க, நீ என்னடா பில்லுன்னு வந்து கேட்டுக்கிட்டு கிடக்க? அது எங்க கடையில ஜூஸ் குடிச்சுதான் மயக்க வந்துட்டா, இது என்னம்மா இது புது கதையா இருக்குது? என்ன உண்மையிலே அவளுக்கு மயக்கம் தானே வந்துருச்சு, பாருங்க எப்படி சோர்ந்து போய் கிடக்குறான்னு. செத்த பொருள் நான் வாங்கி தரேன் காசை. என்னம்மா மசன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கீங்களே தவிர காசே தர மாட்டேங்கிறீங்க, எப்பதாம்மா தருவீங்க? ஏட்டி இவன் ரொம்ப பேசுறாண்டி, இவன் கொடுத்த ஜூஸ்ல தாண்டி எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, சீக்கிரம் ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கடி, இல்லைன்னா போலீஸ்காரோட வர சொல்லுங்கடி, என்னமோ கலந்து கொடுத்துட்டாண்டி ஜூஸ்ல. ஐயோ இவங்க என்ன ஆம்புலன்ஸ் போலீஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கு மேல இங்க நின்னா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுமோ. சரி நம்ம கடைக்குள்ளார போயிடுவோம், இவங்க எப்படி போனா நமக்கு என்ன? கடைக்காரனே செத்த பொருண்ணே, அவளுக்கு மயக்கத்தை காசை வாங்கி கொடுத்துடுறோண்ணே. ஐயோ மேடம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க முதல்ல அவங்களை கூப்பிட்டுட்டு கிளம்புங்க மேடம், அவங்க உடம்பு வேற ரொம்ப வீக்கா இருக்கு. செவப்பி இந்த அண்ணன் என்னடி காசே வேணான்ட்டு போயிட்டு? ஏடி சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு உனக்கு? ஏட்டி அந்த கடைக்காரன் போயிட்டானாடி. ஏடி இந்த கடைக்காரனை போய் ரொம்ப நேரம் ஆச்சுடி. ஏடி உனக்கு என்னடி ஆச்சு? இருடி ஆம்புலன்ஸ் ஆச்சு வர சொல்றோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் செத்த பொறு. ஏட்டி முட்டகனி நான் வந்து நில்றி. இவன் என்னடி இப்படி எந்திரிச்சு நிக்கிறா? அதானே
என்னடி சின்ன பொண்ணு எந்திரிச்சு நிக்கிற? உனக்கு மயக்கம் எதுவும் வரலையாடி இப்ப? ஆஹா மயக்கமா எனக்கா? ஆஹா ஏட்டி இவன் மயங்கி போட்டு விழுந்ததுல இவளுக்கு லூசுக்கு இருக்கு பிடிச்சிக்கிட்டு போலடி. ஏட்டி அதான் நானும் நினைக்கிறேன். ஏன்டி சின்ன பொண்ணு மயங்கி விழுந்ததெல்லாம் நட்டுக்கிட்டு கலந்து போயிட்டாடி மண்டையில. அட சும்மா இருங்கடி எல்லாரும், இது என்னோட பிளான்டி. என்னது பிளானா? அடா ஆமாட்டி, இப்போ எதுக்கிட்ட எல்லாரும் ஆளுக்கு வாயை பிளந்துக்கிட்டு நிக்கிறீங்க? இந்த சின்ன பொண்ணுக்கு என்னைக்குடி காசு கொடுத்து பழக்கம் இருக்கு? அடி பாவி சின்ன பொண்ணு, நீ ஜூஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கப்பே நாங்க யோசிச்சிருக்கணும்டி. ஏடி என்னடி எல்லாரும் இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடி, இந்த இடத்த விட்டு கிளம்புவோம், இல்லைன்னா வந்து திரும்பி வந்து காசை கிசை கேட்க போறான். அடி பாவி சின்ன பொண்ணு, காசே இல்லாம தான் எல்லாரையும் ஜூஸ் குடிக்க போலான்னு சொல்லிட்டு இருந்தியாடி. ரொம்ப புகழாதக்கா. ஏட்டி இப்ப வரீங்களா இல்ல காசை கொடுக்குறீங்களா ஜூஸுக்கு? ஐயோ ஜூஸ் கொடுக்கலாம் காசு இல்லடி. ஏட்டி வாங்கடி போலாம் சீக்கிரம். ஆமா கடைக்காரன் திரும்பி வந்துட போறான். ஏட்டி கிளம்புங்கடி எல்லாரும். என்ன மக்களே, நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க அடுத்த வீடியோல பாக்குறோம். பாய்.